அஸ்ஸலாமு அலைக்கும். சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு சிலருக்கு யூரின் போகிற இடத்துல எரிச்சல் இருக்கும். பயங்கரமான எரிச்சலாக இருக்கும். அவங்களுக்கு தாங்க முடியாத எரிச்சலாக இருக்கும். அப்படி எரிச்சல் போகிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, நான் ஆல்ரெடி இப்போ போன வீடியோவில் சொன்னாலே இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குன்ட்டு, அந்த பாயிண்ட் நல்லா தேய்ச்சி விடலாம், அமுத்தி விடலாம், அல்லது மோதிரம் போட்டு விட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உடனே மாறணும்னா ஆலிவ் எண்ணெய், பாத எரிச்சலுக்கு நான் ஆலிவ் எண்ணெய் தேக்க சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அதே போல் ஆலிவ் எண்ணெயை அந்த யூரின் போகிற இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு 5 நிமிஷத்துல அந்த எரிச்சல் போயிடும். அது இந்த காஃபி அதிகமாக குடிக்கிறவங்களுக்கு, பச்சரிசி உணவுகள் சாப்பிட்றவங்களுக்கு, அதிக சூடுள்ள உணவுகளை சாப்பிட்றவங்களுக்கு அங்கே எரிச்சல் வரும். அப்புறம் அவங்க என்ன பண்ணலான்னா, அந்த சூடுபடுத்தக்கூடிய உடம்பை சூடுபடுத்துகிற உணவுகளை தவிர்க்கலாம். ஆனால் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இஞ்சி நல்ல ஒரு உணவு, சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு உணவுன்னு சொல்லியிருக்கேன். அது ரொம்ப சிறிய அளவில் சின்ன அளவில் எடுத்து அதனை சொரகி கொதிக்க வச்சு வடிகட்டி ஆற வச்சு ஒரு நாளைக்கு ஒரு தடவை 1/4 டம்ளர் குடிச்சா போதும்னு சொல்லியிருக்கேன். சிலர் ஆர்வ கோளாறுல எனக்கு ஃபோன் பண்ணி கூட ஒருத்தர் கேட்டாங்க, ஆர்வ கோளாறு காலையில் இவ்வளோ இஞ்சி, சாயங்காலம் இவ்வளோ இஞ்சி போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி நிறைய 1 டம்ளர் அப்படிலாம் குடித்தாங்கன்னா, அதாவது அளவுக்கு அதிகமானால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்கிற மாதிரி, அப்படி சாப்பிட்டீங்கன்னா உடம்பு ரிவர்ஸ் ஆகிடும், சூடு கிளப்பி விட்டுரும். அதனால் நீங்கள் அவ்வளோ இஞ்சியெல்லாம் எடுத்துக்கூடாது. அப்புறம் சைடு எஃபெக்டும் இருக்குது. நீங்கள் இஞ்சி அதிகமாக எடுத்தீங்கன்னா மறதி வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹெச்பி லெவல், அதாவது பிளட் லெவல் கம்மியாயிட்டே வரும். அதனால் இஞ்சி அதிகமாக எடுக்காதீங்க. அளவாக கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ரிசல்ட் நல்ல ரிசல்ட்டாக இருக்கும். நம்ம சர்க்கரை நோயினுடைய அளவு கம்மியாயிட்டே வர்றதை நம்ம பார்க்கலாம். அதிகமாக எடுக்கும் போதும் இந்த மாதிரி யூரின் போகிற இடத்துல எரிச்சல் வர்றதுக்கு காரணமாக இருக்கும். அதனால் அதை பண்ணாதீங்க, சரிங்களா? அப்புறம் நிறைய தண்ணி குடிங்க. நமக்கு நீர் ஆகாரம் நிறைய தேவைப்படும். உடம்புல நிறைய தண்ணி குடித்தாதான் நமக்கு தண்ணியே ஒரு மிகப்பெரிய மருந்து, உணவு. அப்போ அதனால் நிறைய தண்ணி குடிங்க, சரிங்களா? தேங்க்யூ.